ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செம்மறியாட்டுக்கடா மற்றும் வெள்ளாட்டுக்கடாவை குறித்த தானியேலின் தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் தானியேல் 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. பெல்ஷாத்சார் ராஜாவின் 3ஆம் வருஷத்திலே தானியேல் சூசான் நகரத்துல ஊலாய் ஆற்றின் கரையில நின்று கொண்டிருந்தப்போ அவருக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அவர் அவரோட கண்களை ஏறெடுத்து பார்த்தப்போ இதோ 2 நீண்ட கொம்புகள் உள்ள ஒரு செம்மறியாட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அந்த 2 கொம்புகள்ல ஒரு கொம்பு மற்றதை விட உயர்ந்திருந்தது. அந்த உயர்ந்த கொம்பு பிந்தி முளை தெளிம்பிட்டு அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கே பாய்கிறதை அவர் பார்க்கிறார். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாதிருந்தது. அது அதோட இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. அவர் அதை பார்த்துட்டு இருக்கும் போது இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா அதோட கால்கள் தரையிலே படாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. இந்த வெள்ளாட்டுக்கடா அவர் ஏற்கனவே பார்த்த அந்த செம்மறி ஆட்டுக்கடா கிட்ட வந்து அதன் மேல கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டு அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு செம்மறி ஆட்டுக்கடாவை தப்புவிப்பாரில்லை. அப்போ அந்த வெள்ளாட்டுக்கடா இன்னும் அதிக பலம் கொண்டது. ஆனா அது பலம் உடையதா இருக்கும் போதே அதோட பெரிய கொம்பு உடைந்தது. அதுக்கு பதிலா ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்பு முளைத்தெழும்பினது. அந்த 4 கொம்புகள்ல ஒன்றிலிருந்து ஒரு சின்ன கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்கள்ல சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளி கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. இப்படியே 2300 நாட்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்னு சொல்றார். இந்த தரிசனத்தோட பொருளை காபிரியல் தேவதூதன் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். தானியேல் அவரோட தரிசனத்திலே பார்த்த 2 கொம்புள்ள செம்மறியாட்டுக்கடா மேதிய பெர்ஷிய தேசங்களோட ராஜாக்கள். அவைகள்ல ஒன்று மற்றதை விட உயர்ந்திருந்தது. இது மேதிய சாம்ராஜ்யத்தை விட பெர்ஷியர்களோட கை ஓங்கி இருந்ததை குறிக்குது. மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கை நோக்கி அதோட அதிகாரத்தை செலுத்தியது. அதுக்கப்புறம் மேற்கு திசையில இருந்து வந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே அவர் பார்த்த விசேஷித்த கொம்பு கிரேக்க சாம்ராஜ்யத்தின் முதல் ராஜாவாகிய மாவீரன் அலெக்சாண்டரை குறிக்குது. அந்த வெள்ளாட்டுக்கடா அதோட கால்கள் தரையிலே படாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றதாய் அவர் பார்த்தது கிரேக்க சாம்ராஜ்யம் பெரும் வேகத்திலே எழும்பினதை குறிக்குது. அலெக்சாண்டர் அவரோட 28 வயதுக்குள்ளாடியே உலகின் பெரும்பான்மையான தேசங்களை கைப்பற்றினார். அந்த வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவின் மேல கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளை முறித்து போட்டதாய் அவர் பார்த்தது கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கும் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கும் இடையே நடந்த பெரிய யுத்தத்தை குறிக்குது. கிரேக்க சாம்ராஜ்யமும் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யமும் ஒருத்தருக்கொருத்தர் பெரிதும் வெறுத்தனர். பண்டைய வரலாற்றின் மிகப்பெரிய கடுமையான யுத்தங்கள் கிரேக்கர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் இடையே நடந்தன. கிரேக்க சாம்ராஜ்யம் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றியது. இப்படி கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் தலைமையிலே ரொம்ப பலம் கொண்டதா இருந்தப்போ அந்த பெரிய கொம்பு முறிந்து போனதாய் தானியேல் தரிசனத்திலே பார்த்தது மாவீரன் அலெக்சாண்டர் அவரோட 32ஆம் வயதிலே மரணம் அடைந்ததை குறிக்குது. அந்த பெரிய கொம்புக்கு பதிலா எழும்பின 4 விசேஷித்த கொம்புகள் அலெக்சாண்டரோட மரணத்துக்கு அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் அவரோட 4 ஆட்சியாளர்களான கசாண்டர், லிசிமாகஸ், செலியூக்கஸ், டாலமிக்கு இடையே பிரிக்கப்பட்டதை குறிக்குது. இதுக்கப்புறம் அந்த 4 கொம்புகளில் ஒன்றிலிருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்பினதாய் தானியேல் தரிசனத்துல பார்த்தது அந்த 4 ஆட்சியாளர்கள்ல ஒருத்தரான செலூக்கஸின் ராஜ்யத்துல சிரியா மற்றும் இஸ்ரவேலை ஆண்ட 4ஆம் ஆன்டியோகஸை குறிக்குது. இந்த 4ஆம் ஆன்டியோகஸ் தன்னைத்தானே தேவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல ஆன்டியோகஸ் என்கிற அவருடைய பெயரை ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் மாற்றினார். எபிஃபானஸ் என்பதற்கு தேவன் அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டார்னு பொருள். இந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் அவரோட ஆதிக்கத்தை தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கியும் செலுத்தினார். இவர் மற்ற ஆட்சியாளர்களை கொன்று
இஸ்ரவேல் ஜனங்களை பல விதங்கள்ல துன்புறுத்தினார். இவர் தேவனுக்கு விரோதமா தூஷணமான வார்த்தைகளை பேசி அவரையே தேவனாக காண்பித்தார். இவர் ஆணவத்தோட கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து ஆலய பாத்திரங்களை எல்லாம் எடுத்து அவரோட சொந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போனார். அதோட எருசலேம் தேவாலயத்தின் பலிபீடத்தை இழிவுபடுத்துவதற்காக CS என்கிற ஒரு விக்கிரகத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் பலிபீடத்தின் மேல ஒரு பன்றியை பலியிட்டு அந்த பன்றியின் சாற்றை எடுத்து ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தின் மீது எங்கும் தெளித்து கர்த்தருடைய ஆலயத்தை இழிவுபடுத்தினார். இப்படி கர்த்தருடைய ஆலயம் அசுசிப்பட்டதால தேவாலயத்தின் அன்றாட பலிமுறைகள் நிறுத்தப்பட்டது. இவர் யூத மத சட்டங்களுக்கு தடை விதித்து யூதர்களின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எரித்து போட்டார். இவரோட சட்டத்தை கடைபிடிக்காத யூதர்கள் எல்லாம் கொலை செய்ய போறதா சொல்லி நிறைய யூதர்களை அவங்களோட விசுவாசத்தை விட்டு விலக பண்ணி அவங்களுக்கு விக்கிரக வழிபாட்டு முறைகளை திணித்தார். அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத பல ஆயிரக்கணக்கான யூதர்களை அவர் கொன்று குவித்தார். இப்படி கிட்டத்தட்ட 2300 நாட்கள், அதாவது 6.25 வருடங்கள் யூதர்களை துன்புறுத்தினார். அதுல கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் தேவாலயத்தின் அன்றாட பலிகள் நிறுத்தப்பட்டது. தானியேல் அவரோட தரிசனத்திலே அந்த 2300 நாட்களுக்கு அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்னு பார்த்த மாதிரியே அந்த நாட்களுக்கு அப்புறம் கிமு 165 யூதர்களின் 9ஆம் மாதம், அதாவது கிஸ்லவ் மாதம் 25ஆம் தேதி ஜூடாஸ் மக்கபேயஸ் என்பவரோட தலைமையில பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டு திரும்பவும் பழைய மாதிரி அன்றாட பலிகள் செலுத்தப்பட்டது. யூதர்கள் இந்த ஆலய மறுசீரமைப்பை ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், அதாவது ஹனுக்கா என்று கொண்டாடினர். இன்னைக்கும் யூதர்கள் ஒவ்வொரு வருடமும் அதே கிஸ்லவ் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 8 நாட்கள் ஹனுக்கா என்கிற இந்த பண்டிகையை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் காலத்திற்கு சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சரித்திரத்திலே நேர்த்தியாய் நடந்திருப்பதை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எதிர்காலத்தை அறிந்திருப்பது மட்டும் இல்லாம எதிர்காலத்தையும் வழி நடத்துகிறார் என்கிறதை நிரூபிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன கொம்பின் தீர்க்க தரிசனம் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் மூலம் எப்படி வரலாற்றுல நிறைவேறினது என்கிறத நம்ம பார்த்தோம். தானியேல் பார்த்த 4 மிருகங்களோட தரிசனத்திலையும் அந்த கடைசி மிருகத்தின் மேல அந்தி கிறிஸ்துவை குறிப்பதற்காக அந்த 10 கொம்புகளுக்கு இடையே ஒரு சின்ன கொம்பு எழும்பினதை போன பைபிள் ஸ்டோரியில பார்த்தோம். இந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னிழலா இருக்கிறார். ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் செய்ததை விட பல மடங்கு அதிகமா அந்தி கிறிஸ்து அவனோட 7 வருட உபத்திரவ காலத்துல யூதர்களையும் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உபத்திரவப்படுத்துவான். தானியேல் 8:25 ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. வரலாற்றின்படி நம்ம பார்க்கும்போது ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் மனிதனின் கையால் சாகாம ஒரு நோயினால் மரணம் அடைந்தார். இனி வரப்போகிற அந்த கிறிஸ்துவும் எந்த ஒரு மனிதனுடைய கையினாலையும் சாகாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவனை அழித்து போடுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.